எஃப்ஐஏ சான்று பெறுவதில் அதற்கான நேரத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த வழக்கு அதில் 8 மணி வரை அவகாசத்தை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சுரேஷ், நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் என்ன? 8 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கால அவகாசம் 12 மணிக்குள் அந்த எஃப்ஐஏ சான்றிதழை பெற வேண்டும், அதன் நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த சான்றிதழ் பெற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பாதை, அதாவது சுற்றுப்புற பாதை, பந்தயம் நடக்கக்கூடிய பாதையில் சில ஆய்வு செய்த அந்த எஃப்ஐஏ நிறுவனம் சில திருத்தங்களை செய்து சொல்லியிருக்கிறது. அந்த திருத்தங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் அதே போல இந்த பணிகள் முடித்து அந்த மழை காரணமாக அந்த பணிகள் தாமதமாக காரணமாகவும் இதை அந்த 12 மணி என்பதை 6 மணி நேரத்துக்கு நீட்டிக்க வேண்டும், அதாவது மாலை 6 மணி வரைக்கும் அந்த அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த பந்தயத்தை நடத்தக்கூடிய ரேசிங் நிறுவனத்தின் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு அவசர வழக்காக நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த விசாரணையின் போது ரேசிங் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த போட்டி ஆரம்பத்துல 3-4 மணிக்கு இந்த தகுதி போட்டி, பயிற்சி போட்டி என்பது துவங்க இருந்தது. ஆனா நேற்று பெய்த மழை காரணமாக பந்தயமானது தாமதமாக இருக்கிறது. 5:30 மணிக்கு பந்தயம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த 12 மணிக்கு இந்த சான்றிதழை பெற வேண்டும் என்ற அந்த உத்தரவை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து விட்டது. அதே போல 6 மணிக்குள் இந்த சான்றிதழ் கிடைத்துவிடும். 6 மணிக்குள் சான்றிதழ் கிடைத்த பிறகு அதன் பிறகு பந்தயம் துவங்கப்படும். அந்த பந்தயம் துவங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக சான்றிதழ் பெறப்படும் என்று ரேசிங் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல தமிழக அரசு தரப்பிலும் அந்த சான்றிதழ் பந்தயம் துவங்குவதற்கு முன் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ரேசிங் நிறுவனம் மேலும் சொல்லும் போது நிகழ்ச்சிக்கு முன்தான் இந்த 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் முன்னாடி தான் இந்த சான்றிதழானது வழங்கப்படுது அப்படின்னு சொல்ல உடனே நீதிபதி குறுக்கிட்டு இந்த சான்றிதழ் ஒருவேளை மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி சான்றிதழ் மறுக்கப்படும் பட்சத்துல இந்த பந்தயமானது தள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு பதிலை ரேசிங் நிறுவனம் தெரிவித்தது. இந்த பணிகள்லாம் முடியறதுக்கு ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கிற ஆகும் என்ப காரணத்தினால சான்றிதழ் பெறுவதற்கான அந்த காலக்கெடுவை 12 மணி என்பதை 7 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்புல சான்றிதழ் இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து இரவு 8 மணி வரைக்கும் நீதிமன்றம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த 8 மணிக்குள்ள அந்த சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட தமிழக அரசு தரப்புல இந்த பந்தய அவகாசத்துக்கு 9 மணி வரை என்று நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பந்தயத்தை காணுவதற்கு இருக்க காரணத்தினால் இந்த 8 மணிக்குள் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இரவு 8 மணிக்குள்ள இந்த எஃப்ஐஏ தர சான்றிதழை, இது போட்டி நடத்துவதற்கு தகுதியானது அப்படின்ற சான்றிதழை அவர்கள் வழங்கினால் இன்று போட்டி நடைபெறும் அல்லது தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 9 மணி வரை அரசு தரப்பில் விளையாட்டுத்துறையின் தரப்பில் கேட்கப்பட்ட கோரிக்கை இருந்த சூழலில் 8 மணி வரை இதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.